السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. حسبي الله العظيم. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தார். சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டார்கள், இஸ்லாமியர்களை தாண்டி காஃபிர்களை தாண்டி ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட கூட்டம் எங்கே இருக்கின்றது என்பதாக சஹாபாக்களுக்கும் விளங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆரம்பத்தில் இவர்கள்தான் அவர்கள் என்பதாகவும் தெரியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குறித்து சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், நாம் அல்லாஹ்வை ஏமாற்றி விட்டோம், ஈமான் கொண்டவர்களையும் நாம் ஏமாற்றி விட்டோம் என்பதாக அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் நிச்சயமாக அவர்கள் தங்களைத்தானே தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அவர்கள் விளங்க மாட்டார்கள். நன்றாக கவனிக்க வேண்டிய வார்த்தை ஒமா யஷ்குரு. அதை அவர்கள் விளங்க மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். ஃபீ குலூபிஹி மரதுன். அவனுடைய உள்ளத்தில் ஒரு நோய் இருந்தது. என்ன நோய்? நிஃபாக் என்ற நோய். அந்த நோயை நாம் என்ன செய்தோம்? ஃபஸாதஹுமுல்லாஹ், அல்லாஹ் அதை அதிகப்படுத்தினார். ஃபஸாதஹுமுல்லாஹ் மரதா. அந்த நோயை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுத்தார். எந்த நிஃபாக்கில் அவர்கள் இருந்தார்களோ அந்த நயவஞ்சகத்தனத்தில் அவர்களை மூழ்கடிக்க செய்தார், அவர்களில் அதில் ஊறச் செய்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டுகின்றார், அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்கு மிக கடுமையான வேதனை காத்து கொண்டிருக்கின்றது. எதன் காரணமாக? அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையையும் பொய்ப்பிப்பதன் காரணமாக. கவனிக்க வேண்டிய வார்த்தை. பெரும்பாலும் குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய கடைசி வசனங்களுடைய கடைசியில் பிமா கானு யக்ஸிபூன் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்பதாக சில துணுக்கு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடித்திருப்பார். அதை சாதாரணமாக படித்து பார்த்தால் அதனுடைய அர்த்தம் விளங்காது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒட்டுமொத்த சாப்டர், அதாவது ஒரு அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 4-5 வசனங்கள், அதற்கு பின்னால் வரக்கூடிய 4-5 வசனங்களை மையமாக கொண்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் பொய்ப்பிப்பதன் காரணமாக. முனாஃபிகீன்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் பொய்ப்பிப்பதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், கடுமையான வேதனை உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அவர்களை பார்த்து
இந்த உலகத்தில் நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்பதாக சொன்னால், குழப்பங்களை ஏற்படுத்தாதீர்கள் என்பதாக சொன்னால், இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குழப்பம் என்றால் என்ன? குழப்பம் என்றால் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்லி காட்டுகின்றான் என்பதாக சொல்ல வரும் பொழுது, குழப்பம் என்றால் நன்மையையும் தீமையையும் கலப்பது. காஃபிர்களை பொறுத்தளவில் அவர்கள் தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் முனாஃபிகீன்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் நன்மையையும் செய்வார்கள், அதே நேரத்தில் அதுடன் தீமையையும் கலந்து விடுவார்கள். அவர்கள் யார் என்பதாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு விளங்க முடியாது. இவர்கள் இதையும் செய்கின்றார்கள், இவர்களே இதையும் செய்கின்றார்கள். இவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் இதை செய்யக்கூடாது, இவர்கள் இதையும் செய்கின்றார்களே. காஃபிர்களாக இருந்தால் இப்படி செய்யக்கூடாது, இபாதத்தில் இருக்கக்கூடாது, இபாதத்திலும் இருக்கின்றார்கள் என்பதாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார்? முனாஃபிகீன்கள். அதான் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? முஸ்லிம்களாக வாழ்ந்தால் ஒன்று முஸ்லிம்களாக வாழ்ந்து விடுங்கள், அல்லது காஃபிர்கள் என்றால் காஃபிர்களாக போய்விடுங்கள். நயவஞ்சகர்களாக இந்த உலகத்தில் வாழாதீர்கள். அப்படி நீங்கள் குழப்பத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால் உங்களை கொண்டு என்ன செய்து விடுகின்றது? பிற மக்களுக்கும் குழப்பம் ஏற்படுகின்றது. எனவே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்பதாக அந்த முனாஃபிகீன்களை பார்த்து சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? காலு இன்னமா நஹ்னு முஸ்லிமூன், நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இஸ்லாம் செய்யக்கூடியவர்கள் தான், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் என்பதாக சொல்வார்கள். இன்னும் ஒரு வசனத்தை அழைத்தால் இன்னும் ஆழமாக புரியும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலா அறிந்து கொள்ளட்டும், இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அவர்களை பார்த்து குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்பதாக சொன்னால் நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றோமா? நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். எங்களை பார்த்து நீங்கள் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்பதாக சொல்ல முடியும்? இன்னமா நாங்கள் முஸ்லிமூன், நாங்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அலா அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், நிச்சயமாக அவர்கள் ஃபஸாது செய்யக்கூடியவர்கள், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சாட்சி சொல்கின்றார். அது யார் என்பதாக பின்னால் பார்ப்போம். காலு இன்னமா நஹ்னு முஸ்லிமூன், அவர்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக சொல்லிவிட்டார்களா? அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்உரூன், என்றாலும் அதை அவர்கள் விளங்க மாட்டார்கள். நேற்று இதை நான் சொல்லியிருந்தேன். இந்த 13 வசனங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் என்ன செய்வான்? 2 முறை யஷ்உரூன் வமா யஷ்உரூன் வமா கானு யஷ்உரூன், அதாவது அதை அவர்கள் விளங்க மாட்டார்கள் என்பதாக சொல்லியிருப்பான். சிந்தித்து பார்க்க வேண்டும். முனாஃபிகீன்களுக்கு தெரியுமா தெரியாதா? முனாஃபிகீன்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள். நாம் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் முஸ்லிம்கள் என்பதாக சொல்லி இவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் எப்படி சொல்வார்கள்? நாங்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் என்பதாக முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? இப்படி முனாஃபிகீன்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் நாம் என்ன செய்யக்கூடியவர்கள் தான், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான், நாம் என்ன செய்யக்கூடியவர்கள் தான், பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் தான் என்பதாக முனாஃபிகீன்களுக்கு தெளிவாக தெரியும். நாம் ஃபஸாதை ஏற்படுத்துவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம் என்பதாக. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்களுடைய வாய்களில் இருந்து வரும்? நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக. இன்னொரு கேள்வி என்னவென்றால், வமா யஷ்உரூன், அதை அவர்கள் விளங்குவது கிடையாது. முனாஃபிகீன்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் எதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதா. அப்படிதானே? இறை மறுப்பை உள்ளே வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், இதுதான் நயவஞ்சகர்களுடைய செயலாக இருந்தது. அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம், எதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம், இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம் என்பதாக நாம் எதற்காக சொல்லியிருக்கின்றோம்? ஜுன்னத்தன், எதற்காக? ஒரு கேடயமாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். இஸ்லாத்தை ஒரு கேடயமாகத்தான் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றார்? வமா யஷ்உரூன், அதை அவர்கள் விளங்கவில்லை, அவர்கள் அறியவில்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அவர்களுக்கு அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு அடிப்படை விளங்க வேண்டும். முனாஃபிகீன்கள் 2 விதம். முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டிருந்தது வேறு விதம். எப்படி அவர்கள் உள்ளத்தில் என்ன வைத்திருப்பார்கள்? குஃப்ரை தான் வைத்திருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவார்கள், அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் தான் இருக்கும், உள்ளத்தில் இஸ்லாம் தான் இருக்கும், அவர்கள் இஸ்லாமியர்களுடன் தான் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகத்தனம் என்பதாக எதையெல்லாம் அறிவித்தார்களோ அதையெல்லாம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அர்பாஉ மன் குன்ன ஃபீஹி, 4 அடையாளம் யாரிடத்தில் இருக்கின்றதோ கான முனாஃபிகன் ஹாலிசன்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முழுமையான முனாஃபிக்காக ஆகிவிட்டார். ஹாலிசன் என்று சொன்னால் பியூர் முனாஃபிக், அதாவது 24 கேரட் என்பதாக சொல்லுவோம் அல்லவா, அந்த அளவிற்கு பியூர் முனாஃபிக். இந்த 4 பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றது? அவர் என்ன பண்புகள்? 4 பண்புகள். அவன் பேசினால் பொய்யை சொல்வான். பொய் அவர்களுடைய வார்த்தையில் சரளமாக இருக்கும். நமக்கெல்லாம் இந்த இடத்தில் இப்படி சொல்ல வேண்டுமா என்பதாக நாம் சிந்திப்பதற்கே சில நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவர்கள் பேசினால் பொய் உடனே வந்துவிடும். ஒரு விஷயத்தை கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு பதிலாக கண்டிப்பாக பொய் தான் வரும். அப்படி பேசும் பொழுதெல்லாம் பொய்யை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லது பொய்யை சில சமயங்களில் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசும்பொழுது அவர்களுடைய நாவல்களிலிருந்து என்ன வரும்? பொய் வரும். இரண்டாவது பண்பு என்ன? நம்பினால் மாறு செய்வார். நாம் நம்பி இருப்போம், அவரிடமிருந்து இந்த உதவி எனக்கு கிடைக்கும் என்பதாக நாம் நம்பி காத்துக் கொண்டிருப்போம். ஆனால் கிடைக்காது. அவர்கள் சொல்லியிருப்பார்கள், நான் உனக்கு இதை செய்வேன் என்பதாக. ஆனால் நம்பி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்து விடுவார்கள்? ஏமாற்றி விடுவார்கள், எமக்கு மாறு செய்து விடுவார்கள். இன்னொன்று, மூணாவது என்ன? புரியல வாக்குறுதி கொடுத்து மீறுவது. கிட்டத்தட்ட இரண்டாவது பண்பு மூன்றாவது பண்பு ஒரே அளவு. அமானிதங்களை மோசடி செய்வது, அது அடுத்த பண்பு. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முனாஃபிக்குடைய அடையாளங்களில் ஒன்று, அவன் வாக்கு தந்து விடுவான். நான் இதை உனக்கு செய்வேன் என்பதாக என்ன செய்து விடுவான்? வாக்குறுதியை கொடுத்து விடுவான். ஆனால் அந்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்ற மாட்டான். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதில் 2 விதங்கள் உண்டு. என்ன? ஒரு சாரார் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார், அவர்கள் முனாஃபிக்கில் வரமாட்டார்கள். இந்த 4 பண்புகள் அவர்கள் வரமாட்டார்கள். நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டே இருப்பார்கள், கண்டிப்பாக நிறைவேற்றி விட வேண்டும் என்பதாக முயற்சியும் செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அவர்கள் இந்த பண்பிற்கு வருவார்களா? வரமாட்டார்கள். யார் உள்ளே வருவார்? அவனுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுதே தெரியும், நாம் அதை நிறைவேற்ற மாட்டோம், இருந்தாலும் வாக்கு கொடுப்பார். நான் நாளை இந்த இடத்திற்கு கண்டிப்பாக 5 மணிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியும், இருந்தாலும் வாக்கு கொடுப்பான். கண்டிப்பா நான் உனக்கு இந்த உதவியை செய்ய மாட்டேன்னு தெரியும், இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருவோம். அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை இன்றைய சமுதாயத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது? ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக. அதாவது இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு இன்றைய காலத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் இன்ஷா அல்லாஹ் போட்டு சொல்றாருன்னா அப்ப சந்தேகம் தான். அந்த அளவிற்கு ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, அது முனாஃபிக்குகள் பயன்படுத்தியதன் விதம். அதை அவர்கள் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள். அவர்கள் தட்டி கழிப்பதற்காக என்ன செய்வார்கள்? இன்ஷா அல்லாஹ் என்பதாக. யாருடைய உள்ளத்தில் நாம் இதை செய்யவே மாட்டோம் என்பதாக உறுதியாக தோன்றியதோ அவர்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா செய்வோம் அப்படின்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தணும்னு இன்றைய காலகட்டத்தில் பொதுவா என்ன ஆயிடுச்சு? இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தையை கேட்டாலே செஞ்சாதான் உண்டு, செய்யும் பொழுதுதான் நிச்சயம்ன்ற மாதிரி நம்முடைய உள்ளத்துல தோன்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அந்த அளவிற்கு அவர்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மிக பொறுப்போக்கானவர்களாக இருப்பார்கள். இதா ஹதஸ கதிப வைதா துமின ஹான வைதா ஆமன அஹ்லஃப. அவர்களை நம்பி இருந்தால் அதற்கு மாறு செய்து விடுவார்கள். 4வது பண்பு என்ன? விவாதம் செய்யும் பொழுது, வாக்குவாதங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய அந்த வார்த்தையை, அந்த வாதத்தை உறுதி செய்வதற்காக, நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் உண்மை என்பதாக அதை நிரூபிப்பதற்காக எதை வேண்டும் என்றாலும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்காக பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொன்னதை நான் சொல்லவே இல்லை என்பதாக மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை வளைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாற்று கருத்துக்களை தெரிந்தும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். விவாதம் என்பதாக ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு நிகராக எதுவும் நிற்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரும் நிற்க முடியாது, அல்லாஹ்வுடைய வார்த்தையும் நிற்க முடியாது. அல்லாஹ்வை முழுக்க முழுக்க அவர்கள் எதிர்த்து கூட பேச வேண்டும் என்றால் பேசியும் விடுவார்கள். இது யாருடைய பண்பு? முனாஃபிக்கினுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த 4 பண்பு யாரிடத்தில் இருந்து விட்டதோ கான முனாஃபிகன் ஹாலிஸன், அவர்கள் முழுமையான முனாஃபிக்கின்களாக. இஹ்லாஸ், அதாவது ஹாலிஸ் என்ற என்ன அர்த்தம்? பியூர் முனாஃபிக், எந்த சந்தேகமும் கிடையாது. 4 பண்பும் ஒன்று சேர இல்லையா? அதாவது ஏதேனும் சில பண்புகள் தான் இருக்கின்றதா? பொய் இருக்கும், அல்லது வாக்கு கொடுத்துட்டு மீறுவதற்கும். இதே மாதிரி சில பண்புகள் இருந்தால் அந்த பண்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு முனாஃபிக். முனாஃபிக் என்ற ஒரு கேரக்டர் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு தனி கேரக்டர் என்பதாக. இறைமறுப்பாளர்களுக்கு என்று நாடுகள் உண்டு, இஸ்லாமியர்களுக்கு என்று நாடுகள் உண்டு. முனாஃபிக்கின்களுக்கு என்று தனியாக நாடு ஏதாவது உண்டா? முனாஃபிக்கின்கள் இருக்கின்றார்களா இல்லையா?
இருக்கின்றார்கள். எங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றார்? எங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றார்? காஃபிர்களுடன் வசித்துக் கொண்டிருக்கின்றார்களா? முஸ்லிம்களுடன். எம்மில் நாம் பேர்களாக இருக்க வேண்டும், நாம் அச்சம் கொள்ள வேண்டும். நான் முனாஃபிக்கீனா இருக்கின்றனா? யார் அச்சப்பட்டது? எந்த சஹ? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முனாஃபிக்கீன்களுடைய பெயர் பட்டியலில் என் பெயர் இருக்கின்றதா? யார்? எந்த நபியினுடைய வாயில்? இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவுகளில் இருந்து இந்த நாவு சத்தியத்தை மட்டுமே பேசும் என்பதாக எந்த ஒரு கலீஃபாவிற்கு வாக்குறுதி சான்றிதழ் கொடுத்தார்களோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அச்சப்பட்டார்கள். அந்த பெயர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்குமோ? நானும் முனாஃபிக்கீனாக இருப்பேனோ? நாம் இன்றைக்கு எச்சப்பட்டு இருக்கின்றோம். முஸ்லிம்களை போன்ற வாழக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள். அந்த முனாஃபிக்கீன்களில் நாம் இருக்கின்றோமா இல்லையா? என்ன சொல்லி காட்டுகின்றான்? வலஹும் அஸாபுன் அலீம். அந்த முனாஃபிக்கீன்களுக்கு கடுமையான வேதனை காத்துக் கொண்டிருக்கின்றதா இல்லையா? அப்ப அந்த முனாஃபிக்கீன்களில் நாம் இருக்கின்றோமா இல்லையா என்ற அச்சமே எத்தனை பேருக்கு வந்தது? முனாஃபிக்கீன்கள் சம்பந்தமாக படித்துக் கொண்டிருக்கின்றோமா இல்லையா? முனாஃபிக்கீன்கள் சம்பந்தமாக கேட்கும் பொழுது ஆர்வமாக இருக்கின்றது. அந்த பட்டியலில் நாம் இருக்கின்றோமா இல்லையா என்ற கவலை இந்த 2 நாட்களில் எம்மில் எத்தனை பேருக்கு வந்தது? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது வேற கேட்டகரி, மேல பேசுறது வேற கேட்டகரி. ஒமா யஷ்குரூன், அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் கேட்டால் என்ன சொல்வார்கள்? நாங்கள் சீர்திருத்தம் தான் செய்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் மார்க்கத்தை தான் எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் முஸ்லிம்களாக தொழுது கொண்டிருக்கின்றோம். ஒமா யஷ்குரூன், அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் முனாஃபிக்கீன்களாக இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் முனாஃபிக்கீன்களாக இருக்கின்றார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலஹும் அஸாபுன் அலீம், கடுமையான வேதனை காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக நாமும் தொழுது கொண்டிருக்கின்றோம். நாமும் அதை தான் சொல்லுகின்றோம், மார்க்கத்தை தான் எத்தி வைக்கின்றோம் என்பதாக, குர்ஆன் ஹதீஸை தான் படிக்கின்றோம், குர்ஆன் ஹதீஸை தான் எத்தி வைக்கின்றோம் என்பதாக நம்முடைய எண்ணங்களை யார் அறிவார்? அல்லாஹ்வே அறிவார். நாம் சிந்தித்து பார்த்தோமா? கவலை கொண்டோமா? ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்ன? ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன? குர்ஆன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்ன? இதை கொண்டு இந்த உலகத்திற்கு இறங்கியது வேதங்களை கொண்டு எம்முடைய சமுதாயத்திற்கு குர்ஆன். இந்த குர்ஆனை எம்மில் எத்தனை பேர் உணர்ந்தோம்? குர்ஆனுடைய வசனங்களை படித்தோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்தோம். இன்றைய தினம் ஃபஜ்ரில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டதா இல்லையா? ஓதப்பட்டுச்சா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஜ்ரில் ஓதப்பட்டுச்சு. எத்தனை பேர் உணர்ந்தோம்? மாலிக் யௌமித்தீன் சொல்லும் போது எம்மில் எத்தனை பேருடைய உள்ளம் நடுங்கியது? மாலிக் யௌமித்தீன், அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை, அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் சொல்லி இருந்தோம். அர் ரஹ்மான் ரஹீம் தான், நான் இரக்கம் காட்டக்கூடியவன் தான். ஆனால் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அரசன், என்னால் எதை வேண்டும் என்றாலும் செய்ய முடியும். எத்தனை பேருடைய உள்ளம் நடுங்கியது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதாக ஓதினோமா இல்லையா? ஃபஜ்ர்ல ஓதுனோம். என்ன அர்த்தம்? எனக்கு நேர்வழிப்படுத்துவாயாக யா அல்லாஹ் என்ற அர்த்தத்தை நோக்கத்தோடு யார் ஓதினோம்? அந்த நிலைமையில் தான் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிந்திக்க வேண்டுமா இல்லையா? நாம் ஓதக்கூடிய விஷயங்கள் எம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம், பொக்கிஷம் குர்ஆன். இந்த குர்ஆனை படிக்கின்றோம், ஆனால் அதை உணரவில்லை. ஒரு புத்தகத்தை போன்று நாம் வைத்திருக்கின்றோம். இன்னும் சிலர் எடுத்துக்கொண்டால் குர்ஆனா ரமலான் வரட்டும் ஓதிக்கொள்வோம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன், யாருக்கு நேர்வழிப்படுத்தும்? இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழிப்படுத்தும். ரமலான் என்பது லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை என்ன செய்யும்? இறையச்சம் உடையவர்களாக மாற்றும். எங்கே போனாலும் இந்த இறையச்சம் தான். இந்த இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ நிஃபாக் அவர்களை விட்டும் சென்றுவிடும். இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொய் அவரை விட்டும் காணாமல் போகிவிடும். இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ அவர் வாக்குறுதியை மீற மாட்டார். இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ அவர் என்ன செய்ய மாட்டார்? நம்பினால் மோசடி செய்ய மாட்டார். இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ ஒரு விவாதம் ஒன்று ஏற்படும் பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்து சரிதான் என்பதாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வாரே தவிர அந்த கருத்திற்கு விதண்டாவாதம் செய்ய மாட்டார். இறையச்சம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. இவங்க எத்தனை பேர் இறையச்சத்துடன் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரத்துல் ஃபாத்திஹாவை துணை சூறாவை விட்டு விடுவோம்? இன்றைய தினம் துணை சூறாவாக வல் ஃபஜ்ர் ஓதியதன் காரணம் அதுதான். நம்முடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய சூறாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக. வல் ஃபஜ்ரும் தொடர்ச்சியாக ஓதக்கூடிய சூறாக்கள் தான். நம்ம ஒவ்வொருவரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சூறாக்கள் தான். சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொள்வோம். முழுமையாக யார் உணர்ந்தோம்? எத்தனை பேருக்கு உறக்கம் வந்தது?
காரணம் என்ன? அந்த அளவிற்கு தான் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த குர்ஆனுடன் தொடர்பு வைத்திருக்கின்றோம். எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? எத்தனை பேர் அந்த குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது இந்த குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய கருத்தை உள்வாங்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பது காரணம் என்ன தெரியுமா? உங்களை கை செய்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லவே இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். உங்களுடைய நிலையை குறித்து, எம்முடைய நிலை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். எதை நெருங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த மாதம் எம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ரமலான். அந்த ரமலான் நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ரமலான் யாருக்கு? முத்தகீன், தத்தகூன், இறையச்சமுடையவர்களுக்கு. அந்த இறையச்சமே இல்லாமல் ரமலானுக்குள் சென்று விட்டால் என்ன பிரயோஜனம் இருக்கும் அந்த ரமலானை கொண்டு? அந்த ரமலானிற்குள் நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த குர்ஆனுடன் ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த ரமலானில் இந்த குர்ஆனை உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த ரமலானில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாவது என்ன செய்திருக்க வேண்டும்? ரமலானிற்குள் நாம் விளங்கி இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அடையாளம். முனாஃபிகீன்கள் முஸ்லிம்களாக நாம் என்ன செய்கின்றோம் என்பதை முதலில் விளங்க வேண்டும். என்ன சொல்லி காட்டுகின்றான்? அவர்களுக்கு தெரியவே தெரியாது, கேட்டால் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு கேட்டகரி எப்படி? அவர்களுக்கு தெரியும் உள்ளத்தில் நாம் காஃபிர் என்று, ஜுன்னத்தன் கேடயமாக இஸ்லாத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக ஒரு டைப், ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி அவர்களுக்கு தெரியவே தெரியாது, அவர்கள் முனாஃபிகீன்கள் என்பதாகவே அவர்களுக்கு தெரியாது. அந்த கேட்டகரி எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. நம்மளா இருக்கோமா இல்லையான்றத இந்த ரமலானுக்குள்ள நம்ம முடிவு செஞ்சு ஒரு சரியான முஸ்லிம்களாக இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தந்தரல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்குள்ள ரமலானுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ, யார் யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ, எப்போ உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தாலும் சார், எப்போ உங்களுக்கு நேரம் இருந்தாலும் சார், என்கிட்ட வாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க. உங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கான பயிற்சி முதல்ல வேணும். குர்ஆன முதல்ல ஓத தெரிஞ்சாதான் அதுல சொல்ல வரக்கூடிய விஷயத்தை முதல்ல நம்மளால புரிய முடியும். யாராவது ஒரு வாழ் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரை நம்ம கை செய்து கொண்டு வருவோம். ஷைத்தான் அப்படித்தான், அது போதும் என்பதாக ஒரு போதும் என்ற மனநிலை எதில் கொண்டு வருவான்? இதில் தான் கொண்டு வருவான். இபாதத்தில் ஷைத்தான் கொண்டு வருவான். போதும் என்ற மனநிலை எதில் கொண்டு வர மாட்டான்? செல்வம் என்ற விஷயத்தில் கொண்டு வர மாட்டான். சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாம் ஷைத்தான் கொண்டு வர மாட்டான். எதில் தான் கொண்டு வருவான்? இபாதத்தில் தான். இது போதும், அவர் சொல்றாரா கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் குர்ஆனை கண்டிப்பாக விளங்கி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் குர்ஆனை ஓதுவதற்கான முயற்சியை முதலில் எடுப்போம். ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை பாக்கியத்தை மூக்கும் எமக்கும் தந்தரல வேண்டும். ஹாதா மின் வலில் முஃமினின் பில்லாஹ் குல்லி கௌலின் ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மாயின் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.